நம்ம வாழ்க்கையில் எதையும் ரசிக்க மாட்டேங்கிறோம். அப்படி ரசிக்க பழகுனா இங்கே எல்லாமே அழகாக இருக்கும். இவ்வளோ சொல்றியே, நீ யாருன்னு தானே கேட்குறீங்க? நான் ஒரு ரசிகன். நாற்பத்தேழு நாளா ஒரு பொண்ணை ரசிக்கிறேன். அவள் அழக இல்லை, அவளோட அமைதியை. என்ன ஒரு குறைனா, அவள் முகத்தில் சுத்தமாக சிரிப்பே இருக்காது. எப்பவும் என்னை விட்டு 8 அடி தள்ளி தான் நிற்பா. அவளோட பேசணும்னு தோணும், சிரிச்சா இன்னும் அழகா இருப்பீங்கன்னு சொல்லணும்னு தோணும். ஆனால் பேச தைரியம்தான் இல்லை. சாரி ப்ரோ, சாரி. எனக்குனே வருவானுங்க போல. சுதந்திரம் என்பது யாராலும் கொடுக்கப்படுவதில்லை, எடுக்கப்படுவதும் இல்லை. அவரவர் வாழ்க்கையை அவர்களே தேர்வு செய்வது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை அவர்களுக்கே சொந்தம். இந்த நிலையம் 1000 பிரியாவிடைகளின் பெருமூச்சுகளால் சுவாசிக்கிறது. தமிழ் நல்லா வாசிக்கிறீங்க. நான் தமிழ் டீச்சருங்க. ஓ, சாரிங்க. நீங்க ரைட்டரா? ஆமாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் பக்கத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன். ஓ சரி. என்ன டீச் பண்ணுறீங்க? மேக்ஸ் அண்ட் தமிழ் டீச் பண்ணுறேன். சூப்பருங்க. நான் போக வேண்டிய ட்ரெயின் இதுதான். நான் அர்ஜுன். நான் மீரா. மீரா, பெருங்கடல். உங்கள் பேரோட அர்த்தத்தை சொன்னேன். எங்க பேப்பர். சாரிங்க, வரேன். தேங்க்யூ. ஹாய் மீரா, வாங்க உட்காருங்க. நின்னுட்டேவா இருப்பீங்க? வந்து உட்காருங்க. எப்பயும் நின்றுட்டே இருக்கீங்களேங்க. நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? அது என்ன? கேளுங்க. எல்லா புதன்கிழமையும் ஏன் நேவி ப்ளூ சாரி கட்டு வரீங்க? அதுவா, எங்க ஸ்கூல்ல போய்ட்ரி ப்ரோக்ராம் நடக்கும், அதுக்காக தான் நேவி ப்ளூ சாரி போடுவோம். யூனிஃபார்ம்னு சொல்லுங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லா ரைட்டர்ஸும் யாரும் இல்லாத இடத்துல ரொம்ப தனிமையாக உட்காந்து நைட் டைமில் இப்படி தானே எழுதுவாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ க்ரௌடாக இருக்கிற இடத்துல எப்படிங்க? மீரா, எல்லா ரைட்டர்ஸ்க்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். எனக்கு இங்கே இருக்கு. கிடைச்சதா? புரியல. என்ன இன்ஸ்பிரேஷன்? ஏங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுது. எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி துபாயில் பேங்க்கில் வேலை பார்க்குற ஒருத்தரோட என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அவங்களுக்கு தேவை வீட்டு வேலையை பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு வேலைக்காரி தான். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. இதனால எங்கள் அப்பா கிட்ட நான் சண்டை போட்டு நான் அவரோட பேசி 2 வருஷம் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சது டீச் பண்ணுறது தான், அதுவே போதும். இதை நினச்சி எப்பயாவது வருத்தப்படுறீங்களா மீரா? சம்டைம்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஹஸ்பண்ட், குழந்தைங்களோட இருக்கிறத பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னதான் இருந்தாலும் செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் இல்லை? மீரா, நான் ஒரு 2 times ஃபெயில்டு இன்ஜினியர். எங்கள் வீட்டு கெஸ்ட் யாராச்சும் வந்தா இவன் ஒரு சரியான ரைட்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சர்க்காஸ்டிக்கா. ஆனால் அது மட்டும்தான் நான் தோக்காத ஒரே விஷயம் மீரா. அதில் தோக்கவும் மாட்டேன்.
சரி, என்னோட ட்ரெயின் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். ஆ ஓகே. தேங்க்ஸ். எதுக்குங்க? எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் a ரீசன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை சொல்லாததுக்கு. மீரா, சில விஷயத்துக்கு ரீசனே தேவையில்லை. ம். என்ன மீரா, ஹாப்பியா இருக்கீங்க போல? நீங்க வேற அர்ஜுன். பின்ன என்ன மீரா, இடுக்கண் வருங்கால் நகுகன்னு சொல்லியிருக்காங்க. துன்பம் வரும்போது சிரிக்கணும். சிரிங்க பார்க்கலாம். அவ்வளோதான். என் வீட்டில் திரும்பவும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ரிமோனியில் ஆட் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா அர்ஜுன், பொண்ணுங்களோட வாழ்க்கையே கேட்டலாகில் இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதுவும் 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நாங்கள்லாம் டிஸ்கவுண்ட் செக்ஷனுக்கே போயிடுவோம். அப்படிலாம் இல்லை மீரா. அப்படிதான் அர்ஜுன். ஃப்ளிப்கார்ட், அமேசானில் இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நாங்கள் பெயர் மீரா, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர், வயது 30, மாநிறம். முடியல அர்ஜுன். மீரா, உங்கள் ட்ரெயின் வந்துருச்சு. நான் கிளம்பணுமா அர்ஜுன்? அட அப்படி இல்லை மீரா, இந்த ட்ரெயினை விட்டா அடுத்த ட்ரெயின் 45 நிமிஷம் கழிச்சு தான். அதான். சரி மீரா, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு கதை சொல்லுவீங்களே, அந்த மாதிரி ஒரு கதை சொல்லுங்க. ஒரு ஊரில் ஒரு டீச்சர் இருந்தாங்களாம். அவங்களுக்கு வயசு 30. இந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அவங்களே தொலைச்சிட்டாங்களாம். யார்கிட்டங்க? மீரா, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு பீச் இருக்கு மீரா. அந்த அலை அடிக்கிற காற்று சத்தம் அதெல்லாம் சேர்த்து கேட்கும்போது நம்ம புலம்பெல்லாம் பாட்டாக கேட்கும். இந்த சாட்டர்டே வரீங்களா போகலாம்? அர்ஜுன், இல்லைங்க, ஒரு ஃப்ரெண்டாவா? இல்லையா பின்ன? காற்று, அலை சவுண்டு, அந்த புலம்பல், வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணியிருக்கலாம். அர்ஜுன், ட்ரெயின் ஓகே, நான் கிளம்புறேன். அர்ஜுன், என்ன டைம்? என்னங்க? சாட்டர்டே, என்ன டைம்? எங்க? 4 o'clock, N4 பீச் என்ட்ரன்ஸ். பாய். ஹலோ அர்ஜுன். சாரி 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 வெரி சாரி. ஐயோ மீரா, எதுக்குங்க இவ்வளோ சாரி? அதான் வந்துட்டீங்களே, அதுவே போதும். என்ன அர்ஜுன், நீங்க சொன்ன காத்து, புலம்பல், பாட்டு கேட்கலாமா? கேட்கலாமே, வாங்க போலாம். நீங்க சொன்னது கரெக்டா அர்ஜுன். இங்க ரொம்ப பிளசண்டா இருக்கு. பின்ன கடல் அன்னைனா சும்மாவா? அம்மா கூட இருந்தாலே அமைதியா தான் இருக்கும். அப்பப்போ ரைட்டர்ன்றதை ப்ரூவ் பண்றீங்க. ஒன்றும் இல்லை. அர்ஜுன், உட்காரலாமா? அர்ஜுன், நான் எப்படி ஒரு கதை சொன்னேனோ நீங்க எனக்கு ஒரு புது கதை சொல்றீங்களா? நீங்க இப்ப எழுதிட்டு இருக்குது. ஒரு ஊர்ல ஒரு டீச்சருங்க, ரொம்ப நல்ல டீச்சர். அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கணக்கு எடுத்தாங்க. ஆனால் அவங்கள யாருமே கணக்கிலே எடுக்கல. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க யாருன்னே தெரியாமல் போயிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க கண்ணில் படாமையே போயிட்டாங்க. இந்த உலகத்துக்கு சுத்தமாக தெரியாமையே போயிட்டாங்க. ஆனால் ஒன்றுங்க, ஒரு செம காற்றடிச்சிச்சுங்க. அந்த காற்றுல ஒரு பேப்பர் அவங்க கையில் கிடச்சிச்சு. அந்த பேப்பரை படித்து பார்த்தா ஏதோ
அவங்க கதை மாதிரி இருந்துச்சு. ஆனா இது வேற கதை. சரி, அந்த கதையோட கிளைமேக்ஸ் என்ன? இன்னும் முடியலங்க. இப்பதானே எழுதிட்டு இருக்கோம். இங்க டைம் போறதே தெரியலல்ல. இல்ல சரி அர்ஜுன், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும். என்னை வீட்டில் தேடுவாங்க. மீரா, என்ன அர்ஜுன், ஒரே பதட்டமா இருக்கீங்க? பயம்தான். பயம் நல்லதுதான். எதுக்கு பயப்படணும்னு இருக்குல்ல. கடலை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. அழகாதாங்க இருக்கு. அங்க பாருங்க. அர்ஜுன், நிஜமாவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என் வீடு பக்கத்துல தாங்க இருக்கு. ஒரே ஒரு காஃபி சூப்பரா போடுவாங்க. ஒரே ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போங்க. சரி, ஒரு காஃபி, அப்புறம் நான் கிளம்பிடுவேன். அர்ஜுன், நீங்க வரைவீங்களா? எப்பெல்லாம் எழுத தோணலையோ அப்பெல்லாம் வரைவேங்க. அர்ஜுன், உங்க வீட்ல எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டா இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஓசிடிங்க. ரொம்ப. அர்ஜுன், நான் ஒண்ணு பண்ண தப்பா நினைக்க மாட்டீங்களே? என்னை பார்த்தா அப்படியா தெரியுது? இதுக்கு யாராச்சும் தப்பா நினைப்பாங்களாங்க? நினைப்பாங்களே. அப்படி உட்காராத, அப்படி பேசாத, அப்படி சிரிக்காத, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ற, பெரியவங்க வரும்போது ஷால் போடாம இருக்க கூடாது, எதுக்கு செகண்ட் ஸ்டெட் குத்தணும், எதுக்கு மூக்கு குத்தணும், ஏன் இந்த ஜீனுக்கு கூட இத போடுறதுக்கு எவ்வளவு போராடி இருக்கேன் தெரியுமா? அத விடுங்க. அர்ஜுன், உங்க கதையோட கிளைமேக்ஸ் தான் என்ன? அர்ஜுன், சில விஷயத்துக்கு ரீசன் தேவையில்லைங்க. எனக்கு இதுக்கு எந்த ரீசனும் தேவையில்லை மீரா. கண்ண மூடி பாக்குறானே, இவன் கண்ணத்தை தான் பாக்குறானே, மொத்தமா தான் கேக்குறானே, இப்போ மொத்தத்தை தான் கேக்குறானே. போ சொன்னாதான் போ மாட்டுறான், என்ன கச்சாவாதான் கசக்கி பாக்குறான். கண்ண மூடி பாக்குறானே, இவன் கண்ணத்தை தான் பாக்குறானே, மொத்தமா தான் கேக்குறானே, இப்போ முத்ததான் கேக்குறானே. காக்கொத்தரிசா கண்ணுழுத்த செத்த மீனா, போக்கற்ற மீரனுக்கு பொண்ணுமாக வேணுமா, கச்சாரச்ச பின்பு காட்டில்
கண்ணத்தை தான் பார்க்கறானே, முத்தமா தான் கேட்கறானே, இப்போ முத்ததான் கேட்கறானே. வேலை வேட்டிக்கு போக மாட்டறான், வேற வேலை எதுவும் செய்ய மாட்டறான், கையில கிடைச்ச என்ன மாத்துறானே. எங்க அம்மாக்கு நம்ம லவ் பண்றது தெரிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க? என்ன சொல்றீங்க அர்ஜுன்? ஒரு 28 வயசு பையனை ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன், அவனை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஓ, 28 வயசு பையன். உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா? அர்ஜுன், எனக்கு வயசு 30 ஆகுது. நான் ஃபேமிலியோட இருக்கேன். நீங்க வாடகை வீட்டில் இருக்கீங்க, ஃபேமிலி கூட கூட இல்லை. பிராக்டிக்கலா எப்படி? லவ்ல என்னங்க ப்ராக்டிக்கல்? என்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, எதிர்பார்ப்புகளும் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும் மீரா, நீங்கள் என் கூட இருக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கீங்கன்னு. ஆனால் நீங்கள் அதை வெளில சொல்ல போகிறதே இல்லை. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன் மீரா, எது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குதோ அதுதான் அதிக துக்கத்தையும் கொடுக்கும். என் கூட இருக்க போகிற நாட்கள்லாம் எப்பவும் சந்தோஷமாகவே இருக்கும்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கைனா சந்தோஷமும் துக்கமும் கலந்தது தானே. இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். யோசிச்சு நீங்களே ஒரு முடிவெடுங்க. ஹாய் மீரா. நீங்க வரதை நிறுத்திருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்கள் வரதே நிறுத்திட்டீங்களோன்னு நினச்சேன். கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு அர்ஜுன். 2 வாரமாக வெயிட் பண்ணுறேன் மீரா. எங்க அப்பா என்னை திட்டியாச்சும் 4 வார்த்தை பேசிடுவாரு. எங்க அம்மா என்னை பார்க்கும் போதெல்லாம் அழுகுறாங்க. ஆனா இது தெரிஞ்சதுல இருந்து என்கிட்ட பேசவே இல்லை. வயசுல உன்னோட சின்ன பையன், அவனோட தேவைக்காக உன்னை பயன்படுத்திக்கிறான், உனக்கு பட்டாதான் புத்தி வரும்னு சொன்னாங்க. என்னை என்ன பண்ண சொல்றீங்க? அதை நீங்கள் நம்புறீங்களா? என்ன அர்ஜுன், அவங்க என்னோட பேரண்ட்ஸ். அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் என் காதுல கேட்டுட்டே இருக்கு. பயமா இருக்கு அர்ஜுன். நீங்கள் என்ன சூஸ் பண்ணுங்க, உங்கள் பேரண்ட்ஸை விட்டு வாங்கலாம் நான் சொல்ல மீரா. இந்த சொசைட்டிக்கு பயந்து இருக்காதீங்க. உங்கள் முடிவை நீங்களே எடுங்க, நான் என் முடிவை எடுக்கிற மாதிரி. பயத்தில் உங்கள் வாழ்க்கையை நீங்களே சாவடிச்சிடாதீங்க. ரொம்ப பயமா இருக்கு அர்ஜுன். ஆனா முறையா நானே ஒரு முடிவை பயப்படாம எடுக்க போறேன். I love you. கடலினில் பூ பூക്കാം, நிலவினில் மீன் பிடிക്കാം, ஒரு நாள் ஈசலை போல் வாழுகிறேன். காதல் சொல்லிடவா, கட்டி பிடிச்சிடவா,
முத்தம் கொடுத்திடவா உன்னை அள்ளிக்கொண்டு விடவா காதல் சொல்லிடவா கெட்டி பிடிச்சிடவா முத்தம் கொடுத்திடவா